எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட்டு. என்னன்னா இத்தனை ஊடகங்கள்லாம் வந்திருக்கிறது பெரிய சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. ஒரு நல்ல படம் அப்படிங்கிற உங்களுடைய பாராட்டுகள் பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. என்னன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா இருக்கிற நிலைமையில நான் முதல்ல இந்த இயக்குனருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு நான் மனசார பாராட்டணும். ஏன்னா ஒரு நல்ல படத்தை திரைக்கு கொண்டு வந்து தற்கொலை எந்த ஒரு மனிதனுக்கும் தீர்வாகாதுங்கிற ஒரு நல்ல ஒரு படத்தை இன்னைக்கு மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற வழிகளை மக்களுக்காக ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது, அதுவும் சொந்தமா அவரே டைரக்ட் பண்ணி அவரே சொந்தமா தயாரிச்சிருக்கிறது பெரிய சிறப்பு. எனக்கு இது எல்லாத்த விட நீங்க பார்த்த இந்த படத்துல அந்த ரவிச்சந்திரன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை என்கிட்ட வந்து அவர் நான் நடிக்கணும்னு சொல்லும் பொழுதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னா இந்த கதை எழுதும் பொழுதே நான் உங்களை நினைச்சு தான் சார் கதை எழுதுனேன்னு என்கிட்ட சொன்னதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா எவ்வளவோ கலைஞர்கள் இருக்கும் பொழுது கூட அவர் என்னுடைய முகத்தை அவர் நினைவில் வைத்து இந்த படத்தை நான் உங்களுக்காக எழுதியிருக்கேன், அதை நீங்க நடிச்சாதான் சரி வரும்னு எனக்கு சொல்லும் போதே அவ்வளவு பேரானந்தம். நான் இந்த கதையை கேட்ட உடனேயே, இந்த கதையை படிச்ச உடனேயே இதுக்குள்ள வாழணுன்ற எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. நான் எவ்வளவோ படம் நடிச்சிருந்தாலும் இது வழக்கமான சினிமா பாணியில இருந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு பாடல்கள் ஒரு வணிக ரீதியாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சண்டை காட்சிகள் இந்த மாதிரி ஒரு வேற எந்த விஷயம் இல்லாம ஒரு ராவா ஒரு கதைக்காக முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படத்துல எனக்கு அந்த வாய்ப்பை பெற்றதுல பெரிய மகிழ்ச்சி. எத்தனையோ படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படத்துல நான் சிறப்பா பணியாற்றிருக்கேன்னு நீங்க எல்லாம் சொல்லும்போது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் வந்தது பெரிய பேசுங்க. நீங்க படம் மூவி பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூவில ரொம்ப எமோஷனல் மூமெண்ட் இருக்கு சார். சொல்லுங்க, அதே சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப எமோஷ்னல் மூமெண்ட் இருக்குது, எல்லாரும் நல்லா இருக்குது. ஸோ கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு இந்த வாணி கேரக்டர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நம்புகிறேன். அண்ட் வேறு என்ன சொல்கிறது புரியலையே. தேங்க்யூ. எல்லாரும் தேட்டர்லே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படம். ஸோ கண்டிப்பாக எல்லா ஃபேமிலி எல்லாம் பார்க்கணும். அண்ட் நீங்கள் எல்லோரும் கொடுத்ததுக்கு இந்த லவ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பேஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். வேறு என்ன சொல்கிறது எனக்கு புரியல இந்த மூமெண்ட்டில். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எந்த ஆட்சி வந்தாலும் கந்து வெட்டி மீட்டு வெட்டி இதெல்லாம் வந்து குடும்பம் எடுத்துகிட்டே இருக்குது. அவங்க என்ன தண்டனை கொடுத்து நினைக்கிங்க. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் மிடில் சைக்கிள் வாங்காமல் பிஸ்னஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. ஓவராக போகிறவங்களுக்கு என்ன தண்டனை வேணும், என்ன கடன் வாங்காம இருக்கு முடியாது இந்த காலகட்டத்தில். அதாவது கடன் வாங்கி இந்த கதையில மாதிரி தற்கொலை பண்றதை விட அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றது ரொம்ப ஈஸி சார். அது ஒரு டயலாக் சொல்லியிருப்பார் சார், இப்படி எல்லாம் படுவேன்னு நினைச்சா நான் பிச்சை எடுத்துட்டா இருந்திருக்கலாம் லெவல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர் ஆயிடும். வாழ முடியாது சார், வாழ முடியாது. படத்துல வந்து ஃபுல்லா டிராவல் பண்ணி கடன் வாங்கிட்டு தான். ஆனா எந்த இடத்துலயும் கடன் கொடுக்கறதுக்கு முயற்சியே வரல தவிர சாகுறது தான் பண்றீங்க. அப்போ இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து கடன் வாங்கிட்டா சாகுறது எப்படி அப்படின்ற பயிற்சியே இந்த இறுதி முயற்சி. அப்படி இல்ல சார், அந்த மாதிரி ஏன்னா அவர் ஃப்ரெண்ட் பண்ணி நான் கடன் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லல. ஆமா, நீங்க வாங்குறாரு, கேட்டார் ஃப்ரெண்ட் அப்படி எடுக்கிறாரு, இததான் பண்ணிட்டு இருக்காரு தவிர எந்த இடத்துலயும் ஒரு ஆண்மகன் எழுந்து போய் முயற்சி எடுக்கிறான்னு இல்லவே இல்லையே. முயற்சி பண்ணதுக்கு பயிற்சி எடுக்கிறீங்க. அதுதான் முயற்சி எல்லாம் பண்ணி முடியாதவனுடைய கடைசி தருவாய் தான் அது. நான் நண்பர்கிட்ட எல்லாம் போய் கேட்டார்ல, அந்த சீன் பாத்தீங்க. அதாவது நண்பர்கிட்ட போய் இல்ல, அதுக்கு முன்னாடி நிறைய அவன் ட்ரை பண்ணிட்டான், சொல்லிட்டு போறல. கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. இறுதி தீர்ப்புன்னு வச்சிருக்கணும். இது முயற்சின்னு வைக்கும்போது அது ஒரு இல்ல, அதுதான் சார். இப்ப வந்து அவர் எல்லா இடம் முயற்சி பண்ணாரு. ஃபைனலா வந்து அவர் நண்பரை போய் பார்த்தாரு. அவங்க அங்க டிராமா பண்ணி கொடுக்குறவனைக்கு எடுத்து விடுவாங்க. இதெல்லாம் நடந்துருக்கு ரியலா. அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் ஏன்னா எல்லாமே நம்ம காட்டிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் ஒரு 2-3 சீனா காமிச்சு இன்னும் போர் அடிச்சிடும். நான் இதுல நிறைய எடுத்து ட்ரீம் பண்ணிருக்கேன். நீங்க சொல்ற ட்ரீம்ல அம்மா இருக்கும்போது அது கடன் கந்து வெட்டி எல்லாத்தையும் ஒழிச்சாங்க. ஆமா, நீங்க வந்து அந்த டைம் இந்த டைம்ல கூட அதே இது போயிட்டு இருக்கு. அதுக்கு அப்படியே சட்டம் போட்டு நிறுத்திட்டாங்க. ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தான் நாங்க கேக்குறோம். இப்ப இல்லையா கந்து வட்டி மீட்டு வட்டி இல்லையா? கடன் வாங்குறாங்க. ஆனா இந்த அளவுக்கு போனா நேரம் போல்ட்டுக்கு போயிடுறாங்க. யார் சூசைட் பண்ணிக்கிறா காமிங்க நீங்க. ஏங்க இப்பதான் சார் ஒரு டீச்சர் ஃபேமிலி ஒரு நிமிஷம் அந்த பேப்பர் ரைட்டிங் தான் படமே பண்ணிருக்கோம். டைரக்டர் அதான் சொன்னார். கந்து வட்டி வாங்கினா நேரம் போல்ட்டுக்கு போகலாம். நீங்க கடன் வாங்கி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாவே காவல்துறையை அணுகலாம். சார் எல்லாருமே ஒரு நிமிஷம், அதாவது எல்லாருமே இப்ப நீங்க சொல்ற மனநிலையில எல்லாருமே காவல்துறைக்கு போறேன், கடன் வாங்கிட்டு காசு தர மாட்டேன், நேரா போறேங்கிறத விட சார் உங்களுக்கு தான் அதுதான் இல்ல
இந்த தண்டனையே போட்டிருக்காங்க 306 ஐபிஎஸ் செக்ஷன் 306லே கொடுத்துருக்கு. சரி இது பாருங்க. இல்ல ஒரு கையில நிமிஷம், வச்சுட்டு- ஒரு கந்து வட்டி கொடுக்க நான் கையில இல்ல வைக்கல. இல்ல இல்ல, இல்ல சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம், கந்து வட்டிக்கு விடுறது சட்டமாக்கப்பட்டிருக்கா? சட்டம் கிடையாது சார். இல்ல நீங்க வழக்குல பாதிக்கப்பட்டவனுக்கு ஒரு நியாயம் சொல்லும் போது நான் அடுத்த வார்த்தை கேட்கறேன், கந்து வட்டிக்கு வரவனுக்கு மீட்டர் வட்டிக்கு வரவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கா? அது மட்டுமே கிடையாது. இல்ல கேட்கறேன், ஏன் இல்ல கொடுக்கலாமா? அப்படி புரியல. கொடுக்கலாமா? நம்ம கடன் வாங்குறது வந்து ஒரு கைமாத்து தானே. ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐல 2% மேல வெளியே வட்டி கொடுக்கறதும் தப்பு, வட்டிக்கு வாங்குறதும் தப்பு. உண்மையா இல்லையா? அந்த கொலை ஆனா 10 இன்னைக்கு வாரத்துக்கு 10 வட்டிக்கு வாங்குறவங்க இருக்கேன் சாமி. தன் தேவைகளுக்கு 30 வட்டி, மீட்டர் வட்டி, டெய்லி வட்டி எல்லாம் இருக்கு இன்னைக்கு. முடியாதவன் அப்போ ஒண்ணு நான் உங்களுக்கு உங்ககிட்ட தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறேன், 10 நாளைக்கு ஒரு 40 வட்டி சொல்றேன், நீங்க வாங்குறீங்க. இந்த 40 வட்டி கொடுத்தா வராதுன்னு தெரியுதுங்கிறது விஷயம் இல்லை. 40 வட்டியை நான் கொடுத்து உன்னை என்னால வாங்க முடியும்னா ஒரே ஒரு சோர்ஸ், உன்னை பயப்படுத்துறது மட்டும்தான், உன்னை துன்புறுத்துறது தான். அவனுக்கு நெஞ்சு ஈரம் கசிவு ஐயோ பாவங்கிற ஏரியாவுக்கு அவன் இருக்க மாட்டான். ஸோ இந்த கதையில் நடந்த தற்கொலையும் அதுதான் காரணம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? கந்து வட்டி கொடுக்கறவன் சரியா கொடுக்கறான், அதை வாங்குறது தப்புன்னு சொல்றீங்களா? இல்ல கடன் வாங்குறதே தப்புங்கிறேன் சாமி, கடன் வாங்குறதே தப்பு தாங்க. அதுதான் மீனாட்சி கேட்டார் இந்த கேள்வி. கடன் வாங்குவது கடன் வாங்கும்போது நம்ம அப்படி வாங்க தமிழ் மாட்டோம். ஐயா நான் சொல்றது ஐயா, நான் கூட கிரெடிட் கார்டு கடன் தான் இருக்கேன், கார்டு இல்லையா? அதுதான் சொல்றேன், வரைமுறை இருக்குல்ல. நீங்க வந்து ஒரு பேங்க்ல நம்ம ஒரு கடன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், சரி பேங்க்ல டெபாசிட்டா பண்றீங்க, ஒரு வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க? எவ்வளவு பர்சன்டேஜ்? 8, இன்னும் கொஞ்சம் கம்மியா சொல்லுங்க, 8 கொஞ்சம் அதிகம், 6, 7 தான் தருது. இவ்வளவுதான் வருமானம், இவ்வளவுதான் கட்ட முடியும் சாமி நம்மளால. நம்ம எப்படி மாசத்துக்கு 30% மீனாட்சி எங்கேயாவது எனக்கு வாங்கிடணும் தலைவரை, எனக்கு பிரைவேட்ல வாங்கி கொடுங்கன்னு சொல்லி எங்கேயாவது வாங்கிட்டு எப்படி நான் கட்ட முடியும்? அப்ப என் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண கோலத்தனமாயிடுறேன் நான். அதுதானே சாமி தற்கொலை, இயலாமை. ஸ்டேஷனுக்கு போனா மானம் போயிடும் சார், பொம்பளை பொட்டப்புள்ளி இருக்கும், ஸ்டேஷனுக்கு போனா மானம் போயிடும், கடன் வாங்கினது தப்புன்னு தெரியும், அதெல்லாம் அந்த சிக்கல் இருக்குல்ல. இந்த தமிழ் சினிமா, உங்க தமிழ் சினிமா நிறைய பேர் சூசைட் பண்ண, அதை சொல்லுங்க. நிறைய பேர் கடன் வாங்கியிருக்காங்கல்ல. அப்ப இந்த கேள்வி நீங்க சாமி என்ன சாமி உங்களுக்கு எல்லாம் இப்போ இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் பேசும்போது பாருங்க, நீங்களே அந்த ஹிஸ்டரியை கையில வச்சிருக்கீங்க பாருங்க சார். நானே படம் எடுக்கும்போது எத்தனை வட்டிக்கு இதே பிரசாத்துல இங்க நிற்கும் போது சார் சொல்றேன், 10 நாள் வட்டி, 1 வார வட்டிக்கெல்லாம் வாங்கின படம் ஒரு 80 புண்ட் ரிலீஸ் ஆக முடியாது, இருக்கிறது தானே சார் இதெல்லாம். சூசைட் பண்றத வந்து கிளைமேக்ஸ் சொல்லல, இதான் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சூசைட் பண்றத வந்து தப்புன்னு கோர்ட்டே இது பண்ணிருக்கு, அதுக்கு எந்த தண்டனையும் தெரியும். ஆனா உங்க படத்தோட ஒரு காட்சியில வந்து சூசைட் பண்றாங்க, அந்த போலீஸ்காரங்களே வந்து ஓகேன்னு சொல்றாங்க, என்கரேஜ் பண்றது. அந்த அது எப்படி, அது லாஜிக்கலா இல்ல சார். போலீஸ்கார் யார் என்கரேஜ் பண்ணாங்க? போலீஸ்கார் யார் என்கரேஜ் பண்ணாங்க? ஓகேப்பா இனிமே வாடி நீங்க வாழுங்கப்பான்னு சொல்றாங்க. ஆமா, அது வந்து அட்வைஸ் தானே. அது கேஸ் சட்டப்படி போட்டே ஆகும். 306ல அவங்க கேஸ் ஃபைல் இருக்கு, போட்டே ஆகும். இன்டர்நெட்ல வேணா பாத்துக்கோங்க. யாரார் சூசைட் இல்ல, அது உண்மை. அவங்களுக்கு மேலே கேஸ், தற்கொலை முயற்சி பண்ணாலும் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கேஸ் போடலாம், அது இருக்கு. என்ன சொல்றேன்னா உங்க மேல இல்ல, சொல்லலாம். இல்ல, புரியுது புரியுது அதெல்லாம் சார் சொல்றது புரியுது. அது உண்மைதான், அது இருக்கு, அந்த மாதிரி கேஸ். கொஞ்சம் காமிச்சிருந்தா என்ன இல்ல, அது வந்து ஆக்சுவலா என்னன்னா அவங்க ஆல்ரெடி அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க போலீஸ்காரங்க வந்து. ஏன்னா ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கும், சில நாட்களுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்க பொழைச்சிட்டோன்னே அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான விஷயம் நான் வந்து அவங்க போய் வருவாங்கங்கிறத ரொம்ப எல்லாமே டீட்டெயிலாக எவாபரேட்டாக எல்லாமே சொல்ல முடியாது. நட்பு வந்து அதிகம், நட்புகள் நிறைய கை கொடுக்கும். ஆனா இந்த படத்தை நட்பை தவறா சொல்லியிருக்கீங்களே. அப்படி நட்புல இருக்கு சாமி, நிறைய இருக்கு. அதிகபட்சம் 90 உங்க நட்பு அது கை விட்டுருந்தாங்களா? என்ன அதாவது நல்ல 4 நண்பர்கள் இருக்காதான் செய்யறாங்க, 40 நண்பர்கள் அவனோட இயலாமையா கூட இருக்கலாம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுது இல்லை, எல்லா நண்பர்களும் நான் தப்பு சொல்ல விரும்பல. ஆனா நடக்கிற விஷயத்த நாம சொல்லும் போது ஒரு நம்ம இப்படி நட்புகள் இருக்கதானே செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ எல்லா விஷயத்தையும் இந்த படத்துல கற்பனையாகவே நட்பையே தப்புன்னு சொல்றதுக்கு நம்ம படம் எடுக்கல. எந்த இடத்துலயும் அவசரம் ஆத்திரத்துக்கு கிடைக்காம போறதுனால ஒருத்தன் படுற கஷ்டங்கிறத நம்ம சொல்றோம். பார்ட் 1 போட்டிருக்கீங்க. ஆமா சார். பார்ட் 2ல இதே மாதிரி இல்ல சார், தற்கொலை சம்பவங்கள். இல்ல இது இல்ல, பார்ட் 2 வந்து ஃபுல்லா சைக்காலஜிக்கல் த்ரில்லரா, அதுக்காக 2-3 கேரக்டர் கிட்ட தான் வச்சிருக்கேன். ரஞ்சித் சார் இருக்காரா? ஆமா, அதுலயே இருக்கு. இருக்குண்ணா சார், இருக்கு. ரஞ்சித் சார், ரஞ்சித் சார் போன வருஷம் பிக் பாஸ் போனீங்க, இந்த வருஷம் படம் வெளிய வந்து பிக் பாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயோ ஆனா விஜய் டிவி தரம் தாழ்ந்துச்சுன்னு எல்லாம் பேசுறாங்களே மக்கள் எல்லாரும். இல்ல சார், ஆக்சுவலி என்னன்னா நான் அதுல இருக்கிற எந்த கலைஞர்லையும் சொல்ல சார், எல்லா வாய்ப்புக்காக ட்ரை பண்ண தான் செய்யறாங்க.
அதுல ஒரு வாட்டர்மெலன் ஒருத்தன் போயிருக்கான். அவன் தமிழ் இண்டஸ்ட்ரியை கேவலப்படுத்தணும்ல. ஐயோ சாமி, இது எப்படி தெரியுமா அது? இது ஆக்சுவலி நீங்க தான் போன இடம் இல்ல தான் இது. ஆக்சுவலி ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா, நான் இது எப்படி யோசிக்கிறேன்னு தெரியுமா சாமி? ஆக்சுவலா நான் பிக் பாஸ் போறப்போ கூட வந்த நடிகர்கள், இப்போ அந்த ஆள் வந்து நிறைய கலைஞர்கள் வேற வேற மாதிரி நானும் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். எல்லா சமூக ஊடகத்தில் நம்ம எதையும் பார்க்காம இல்லை, நிறைய விஷயங்கள் பார்க்க தான் செய்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஷோவில் பல பேர் உள்ள சங்கமிக்கிறப்ப கெட்டவன் எவனும் அந்த வீட்டில் சர்வீல் ஆக முடியாது. கெட்டவன் யாரும் சர்வீல் ஆக முடியாது. வெளியில வந்துருவாருங்கிறீங்களா? கெட்டவங்க யாரும் இருக்கும், பட் வரணும்னு நினைக்கிறேமோ. இல்ல, போனோடனே சண்டை போடாம ஓட்டு போடாதீங்க நீங்க. இல்ல சார், என்ன தெரியுமா சாமி, அந்த ஷோக்கான ஹேண்டில் பண்ற விதம் இருக்குல்ல பிக் பாஸ். இப்போ என்னன்னா, ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும், ஒரு போனோடனே ஒரு கண்டென்ட் பேசணும், எல்லாரும் உள்ளுக்குள்ள எல்லாரும் உள்ள போயிட்டாங்க, ஒருத்தர் முந்திக்கிறது தான். நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னா, ஓ உண்ணாவிரதம் இருக்கிறேன்னா அப்புறம் நான் சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் தான் இங்க வேலைக்கு ஆகுற மாதிரி ஐடியாலஜிக்கல மாத்திட்டே இருக்க வேண்டியதான் இந்த கேம். இறுதி முயற்சி பிக் பாஸ்ல பப்ளிசிட்டி பண்ற ஐடியா இருக்கா? ஏன்னா நீங்க பிக் பாஸ் போயிருக்கீங்க, ப்ரொமோஷன் சரிங்க சார், சரிங்க சார். அந்த பிளான் வச்சிருக்கீங்களா? இல்ல சாமி, இது வரைக்கும் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி. இல்ல, அவங்களே கூப்பிட்டாங்களா? என்ன இந்த மாதிரி ஒரு படம் வந்து நீங்க Big Boss இல்ல சாமி, அதுக்கு டைம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு 10ஆம் தேதி இப்போ நம்ம ரிலீஸ்க்கு வந்ததுனால நமக்கு அந்த நேரம் இல்லை. ஹீரோயின் அழகா இருக்குன்னு ஏன் ஒரு குத்துப்பாட்டு கூட ஆடுனீங்க? அழகா நடிச்சிருக்காங்க. புரியுதா? ரஞ்சித் சார், நல்லா பண்ணிருக்காங்க. நீங்க வில்லனா நிறைய படங்கள்ல மிரட்டி எடுத்துறீங்க. வில்லன் அவதாரம் மீண்டும் எப்ப எடுப்பீங்க? சார் நல்ல கேட்டா எது வந்தா நடிப்பேன் சார். நான் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார், எது வந்தாலும் நடிப்பேன் சார், எது வந்தாலும் நடிப்பேன் சார். தேங்க்யூ. சார் ரொம்ப மகிழ்ச்சி சாமி, ரொம்ப மகிழ்ச்சி. வேற எதுவும் இருக்கா சாமி?